அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன கதை உங்களோட சொல்லலான்னு ஆசைப்படுறேன். ஒரு துறவி, ஒரு பெரியவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அவருக்கு கண்ணு தெரியாது. அப்போ அந்த வழியில ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் இவரை பார்த்து ஏதோ தேடி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்து, யோ பெருசு கிழவா, இங்கிட்ட யாரா போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. யாரும் இல்லப்பா அப்படின்றாரு அவர். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு. வந்து, ஐயா இங்கிட்ட யாரா போற பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தருங்கிட்ட இதே கேள்வியை கேட்டு போனார் ஒரு ஆள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு. வந்து, ஐயா வணக்கம், நான் 2 பேரை தேடிட்டு வரேன், யாராவது இந்த பக்கம் போறதை நீங்க பாத்தீங்களா ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த துறவி சொல்றாரு, வணக்கம் மன்னரே, முதல்ல உங்க வீரன் போனா, அதுக்கடுத்து உங்க அமைச்சர் போனாரு, இந்த 2 பேர் போனதான் நான் இங்க இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றாரு. உடனே அரசருக்கு ஆச்சரியம் ஆயிருது. நான் தான் மன்னர்ன்றதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்தே அவங்களுடைய தன்மை எனக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. முதல்ல வந்தவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன கேட்டான். 2வது வந்தவர் மரியாதை இருந்தாலும் ஒரு அதிகாரத்தோட தான் கேட்டாரு. உங்ககிட்ட தான் ஒரு மக்களை காக்கிற பணிவு தெரிஞ்சது, அதனாலதான் நீங்க அரசன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கண் தெரியாத போதும் அவர் இப்படி இந்த அணுகுமுறையை வச்சு கண்டுபிடிச்சார். அப்படின்றப்ப பணிவா இருக்கிறது எவ்வளவு முக்கியன்றது இந்த கதையில தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் இங்கே வாழும் பகுதியில் இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உயர்வான இடத்துல இருக்க எல்லாரும் ரொம்ப பணிவாக இருக்காங்க. ரொம்ப பணிவாக இருக்கிறவங்க உண்மையிலே உயர்வான இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அது கண்கூடா கண்ட உண்மை. இன்னைக்கு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.